கொல்கட்டா பயிற்சி மருத்துவரோட பாலியல் வன்கொடுமை வழக்கு ரொம்பவே தீவிரமாக போச்சு. அந்த வழக்குக்கு அப்புறம் அவங்களுக்கான போராட்டங்கள், அவங்களுக்கு நீதி வரணும், டாக்டர்ஸ்க்கு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கொல்கத்தாவில் இருக்க பயிற்சி மருத்துவர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த போராட்டமும் கைவிடப்பட்டது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கேஸோட தீர்ப்பும் வெளிவந்தது. அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. ஸோ இன்னுமுமே அந்த பொண்ணுக்கு ஒரு டெத் சர்டிஃபிகேட் வழங்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். பிஃபோர் வி கெட் இன்டு தி வீடியோ, இப்போதான் என் சேனலுக்கு முதல் முறை வரீங்க அப்படின்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போட நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபோனை தேடி வரும். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த கேஸை பற்றின விவரங்கள் நிறைய தடவை நம்ம வீடியோஸாக போட்டிருக்கோம், அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டும் இருந்தது. ஸோ இது அடுத்த அப்டேட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆர்ஜே கார் மருத்துவமனையில் நடந்த பயிற்சி மருத்துவரோட பாலியல் வன்கொடுமையை பற்றின நிறைய வீடியோஸ், அவங்களுக்கு என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்ற எல்லா விஷயங்களும் நம்ம சேனல்லையே வீடியோஸாகவும் போட்டிருந்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவங்கள ஆகஸ்ட் 9 பாலியல் வன்கொடுமை செய்து, வன்முறை செய்து, அவங்கள சாகடிச்சு, ரேப் பண்ணி கொடூரமாக அவங்கள கொன்றது தான் சஞ்சய் ராய். ஸோ இவருக்கு இவர் தான் குற்றவாளின்னு கைது பண்ணாங்க, விசாரணை நடத்தினாங்க, அந்த கேஸ் சிபிஐக்கு போச்சு. அதுக்கப்புறம் ஜான்வரியில் அவருக்கு அவரோட தண்டனைக்கு தீர்ப்பும் வந்தது. அந்த தீர்ப்போட வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பெண் இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஒரு இறப்பு சான்றிதழ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல, ஸோ அது இப்போ வரைக்கும் அந்த பொண்ணுக்கு இறப்பு சான்றிதழ் தரப்படவில்லை அப்படின்ட்டு அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் சார்பாக இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இறப்பு சான்றிதழ் அந்த மாவட்டத்தில் அந்த பொண்ணை தகனம் செஞ்சதுக்கான சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணோட இறப்பு சான்றிதழ் அந்த கொல்கட்டாவில் இருக்க கேஎம்சி மருத்துவமனை தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கேஎம்சி மருத்துவமனையில் போய் கேட்டிருக்காங்க. பட் கேஎம்சி மருத்துவமனை என்ன சொல்றாங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் நீங்க ஆர்ஜே கார் மருத்துவமனை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்ஜே கார் மருத்துவமனையில் கேட்கும் போது இதுக்கு கேஎம்சி தான் பொறுப்பு, இதை நாங்கள் தரமாட்டோம், கேஎம்சி தான் தருவோம் அப்படின்ட்டு அவங்க சைடில் ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. ஸோ பெற்றோர்களை இங்கே அங்கே அப்படி இப்படின்னு சொல்லி அலக்கழிச்சிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு இன்னுமே அந்த பயிற்சி மருத்துவரோட இறப்பு சான்றிதழ் கிடைக்கவே இல்லை அப்படின்றது தான் அந்த குற்றச்சாட்டு. அந்த இறப்பு சான்றிதழ் கிடைக்குமா, என்னென்னலாம் இன்னும் இந்த கேஸில் இருக்க போகுது, வெளிவர போகுது, இல்லை இந்த கேஸை மூடி அமுக்கிடுவாங்களா அப்படின்ற எல்லா விஷயங்களுமே நம்ம சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் உங்கள் கீர்த்திகா சைனிங் ஆஃப். பை.